பழைய ஒரு பாடல் ஒரு அடி பாடிட்டு உங்களுக்கு ஜெபித்து வார்த்தைக்கு போகிறேன். இ மைனர் கொடுப்பீங்களா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், திகைய மாட்டோம். கைத்தட்டி என் கூட சேர்ந்து கர்த்தருக்கே உரிய பங்கை செலுத்தி அவரை ஆராதனை செய்வோமா? தேங்க்யூ லார்ட். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். கரங்களை தட்டி யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், ஓய பண்ணுகிறார். ஈட்டியை வில்லை ஓடிக்கிறார், ஈட்டியை வில்லை ஓடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகையாள்பவர், உயர்ந்தவர் உலகையாள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். Come on, one last time. கரங்களை தட்டி 1. அமர்ந்திருந்து அவரை அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகையாள்பவர், உயர்ந்தவர் பெரியவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.
தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தும் போது உங்களை பார்த்து, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாது. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள். இன்னொரு முறை கரங்களை உயர்த்துவீங்களா? அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, அவர் நன்மைகள். எத்தனை பேர் நம்புறீங்க உன்னத தேவன் உன்னோடு இருக்கிறார்? உன்னை சேர்க்க வேண்டிய கரையில அவர் சேர்க்கும் வரைக்கும் உன்னை அவர் கைவிட மாட்டார், உன்னோடு இருப்பார். நம்பிக்கை உள்ள உங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாது. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. தலைக்கு மேல கையை தட்டுமா? 1 இயேசுவின் முன் நடந்தால் யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் நான் திரும்பி பாடுவதற்கு இன்னொரு முறை பாடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கரங்களை உயர்த்தும் போது இஸ் அ சீசன் ஆஃப் ப்ரேயர் அகெயின். சபையில் கூடி எல்லா நாளும் ஜெபிக்கணும்னு ஆசை, பட் we are not able to. பட் என் வீடுகளில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, குறிப்பாக சகோதரிகள் நிறைய விஷயங்களுக்காய் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணுறேன். I'll take only 2 minutes. இப்படி ஜெபம் பண்ண போகிறேன். ஃபைனான்ஷியலாக, ஃபிசிக்கலாக, பல விஷயங்களில் ஒரு ட்ரை சீசனில் வரீங்க. எது செஞ்சும் எல்லாமே திரும்பவும் ஒரு தோல்வியாக மாறினாள். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரன் நான் கர்த்தருடைய நாமத்தில் வந்து நின்று நான் ஆணையிட விரும்புகிறேன், டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் தொழிலின் மேல், உங்கள் வியாபாரத்தின் மேல மீண்டும் அந்த மழை பெய்வதாக, மீண்டும் அந்த ஈரம் உண்டாவதாக. சீசன் மஸ்ட் சேஞ்ச். இந்த ட்ரை சீசன், இந்த காய்ந்து போன தன்மைகள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்குகிற நேரம் விரைவாய் வருவதாக, விரைவாய் வருவதாக.
இந்த 21 நாளை முடிச்சு மே 7ஆம் தேதி எழுந்து நின்று சபை அறிக்கை செய்யும் போது, தேவரீர் இந்த வருஷம் மாற வேண்டிய எல்லா விஷயங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நல்ல கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லி உங்களுக்காக இப்படி அறிக்கை செய்கிறேன். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்புவார். Everything will happen. சமயமும் காலமும் எல்லாருக்கும் நேரிடும். உனக்கு ஒருவேளை சமயம் காலமும் நேரிடாமல் போனாலும் இந்த நாட்கள் நம்ம ஜெபம், கர்த்தாவே மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. Change everything. மீண்டும் ஒரு மழை உங்கள் குடும்பத்தில் பெய்யணும். அது இந்த வருஷம் பெய்யணும். Third quarter of this year, இந்த வருஷத்தின் 3ஆம் பங்குக்குள்ள எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். குடும்பத்தை பல விதங்களில் அலக்களித்து வெற்றிகளை தாறுமாறாக்க நினைக்கிற கள்ளப்பேயின் எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க. Let the rain fall, let the rain fall, let the rain fall. காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பட்டும். உன்னத தேவன் பரத்திலிருந்து உங்கள் ஜெயத்தை தருவீராக என்று வேண்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு 3 பேர்கிட்ட சொல்லுங்க, எங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். நல்லா சொல்லுங்க, சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். மே 7ஆம் தேதி வரைக்கும் ஜெபத்தில் இருங்க. 7ஆம் தேதி ஒரு ஜெப விழாவை கொண்டாட போறோம். எல்லாரும் ஏகோபித்து நின்று செய்கிற அறிக்கையால் நகரமும் தேசமும் ஒரு பெரிய அசைவை காணட்டும். நான் உங்களுக்காக இந்த 21 நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். கர்த்தர் உங்க வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்து அந்நாளின் ஜெபம் கேட்டார். கரங்கள் எல்லாரும் தட்டி அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் கேட்டார். அனாதையாய் தவித்த உன்னத தேவன் உன்னுடன் இருக்க, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க, உள்ளமே கலங்காதே. 2 கையை உயர்த்துவீங்களா? நிற்க மாட்டீங்கன்னு உங்களை யார் சொன்னாங்களோ அதே இடத்துல நீங்க நிற்பீங்க. நீங்க உங்க குடும்பம் எழாதுன்னு சொன்னாங்க பாருங்க, அதே இடத்துல உங்க குடும்பத்தை கர்த்தர் எழுப்பி நிறுத்துவார். உயர மாட்டீங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அதே பங்கில பொக்கிஷத்துல இரட்டத்தனையான பலன்களோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க உதவியாளர்கள் எல்லாம் உங்க பக்கமாய் கர்த்தர் திருப்பும் நல்ல ஒரு சமயம் இது. தலைமையில கை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். இன்றைய வார்த்தைக்குள்ள போறேன். அதனால எல்லா சர்வீஸ்லயும் I will take 3 to 5 minutes to pray. நீங்கள் ஜெபிங்கள். and May 7th is going to be our conclusion prayer, and I believe God is going to do some mighty, awesome, crazy things. Amen. Hallelujah. Amen. சந்தோஷமா இருக்கீங்களா? சில இந்த காலங்கள், ஜெப காலங்கள் அல்லது இந்த லென்த்துக்கு முன்னாடி உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள் அப்படின்ற தலைப்பில் 1 வாரம் பேசினேன். அப்பொழுது உங்களுக்கு வாக்கு பண்ணினேன், திரும்ப நான் வந்து அதை 3 வாரம் பேசுவேன் அப்படின்னு. சில நேரம் வாக்குகளை காத்துக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் தாமதம் தோல்வி அல்ல, தாமதித்தாலும் திரும்ப வந்து சொல்வோம். ஆமென். ஸோ ஆராதனையினுடைய சில பங்குகளை சாதாரணமாக சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருத்தில் கொண்டு
முதல் வாரத்தில் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ், உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள் என்று பாகம் 1 உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அன்டு த லார்ட், கர்த்தருக்கே என் ஆராதனை. பக்கத்தில் ஒரே ஒருத்தரை இதுக்கு மேலே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் தெரியாமல் அது பழக்கமாயிடுச்சு. அதனால் ஒரு வாட்டி சொல்லுங்கள், என் ஆராதனை அவருக்கே. ஆமென். நான் கை தட்டினா அது யாருக்கு? நான் பாடினால் அது யாருக்கு? நான் துதித்தால் அது யாருக்கு? ஸோ என்னுடைய நான் தட்டும் போதும் கையை உயர்த்தும் போதும் பாடும் போதும் என் உணர்வு எப்படி இருக்கணும்னா, என்னுடைய ஃபோக்கஸ் இதெல்லாம் நான் யாருக்கு செய்கிறேன்? பாடுற நானாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? கர்த்தர். அதில் நம்ம கவனமாக இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நம் ஆராதனை சென்று விடும். டு சம்ஒன் ஆர் சம்படி எல்ஸ் இது மாதிரி விடும். மீன் சந்தோஷமாக இருக்கணும், களி கூறணும். எது நடந்தாலும் ஆராதனையில் நம்முடைய உணர்வுகள் ஒன்றில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்காக? கர்த்தருக்காக. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஸோ கை தட்டும் போது வி கிளாப் அன்டு த லார்ட். நான் ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தருக்கு, நான் பாடும்போது கர்த்தருக்கு, நான் துதித்தால் அது யாருக்கு? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that we keep the focus. Whatever I do in worship, it belongs to God and to God alone. நிறைய இடத்தில் நம்ம அதை செதறுகிறோம். நான் செதறுகிறேன், நீங்கள் செதறுகிறீர்கள். அது செதறாமல் இருந்தால் நான் நினைக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தொடர்ச்சியாய் பேசுவோம். எபிரேயர் 13:15 நாம் அன்று வாசித்தோம். Therefore by him, ஆகையால் அவர் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய், let us continually offer the sacrifice of praise to God, that is the fruit of our lips, giving thanks to his name. தமிழில் ஒருத்தர் படிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதித்து உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் யாருக்கு செலுத்தணுமா? எவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்ம அதில் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. எவருக்கு செலுத்தணும்? அப்போ நீங்கள் கை தட்டினாலும் சரி, பாடினாலும் சரி, ஆர்ப்பரிச்சாலும் சரி, நடனமாட்டினாலும் சரி, அல்லேலூயா சொன்னாலும் சரி, அசைஞ்சா கூட உங்கள் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்? யாருக்கு? இதில் நானும் செதறக்கூடாது, நீங்களும் செதறக்கூடாது. ஈஸியாக செதறோம். அதனால் கொஞ்சம் அதில் ஒரு மைல்டு திருத்தத்தை தந்துட்டு போயிட்டா சபை ஆராதனைகள் இன்னும் நலமாக இருக்கும். நடத்துகிற ஊழியர்களும் நீங்களும் அதை இன்னும் நிறைவோடு கொண்டு செல்வோம். ஸோ நம்பர் 1, அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர் வர்ஷிப் இஸ் டு காட். ஆஃபர் த ஃப்ரூட் ஆஃப் அவர் லிப்ஸ் டு காட். நம்ம செலுத்துகிற நம்முடைய துதி பலிகள் எல்லாம் கர்த்தருக்கு தான் செலுத்துகிறோம். ஏன் அவருக்கு செலுத்துகிறோம்? அவர் இருக்கிறவராய், அவர் யாராய் இருக்கிறார்? Who he is. அவர் தெய்வம், அவர் கர்த்தர். நான் பாடும்போதும், நான் துதிக்கும் போதும், நான் அறிக்கை செய்யும் போதும் நான் யாருக்காக செய்கிறேன்? எல்லாம் யாருக்காக? அவருக்காக, கர்த்தருக்காக. அவர் யாராய் இருக்கிறாரோ அவருக்காக. பிகாஸ் ஆஃப் who he is. நான் நன்றி சொல்லும் போது I'm thanking God for who he is. அவர் எனக்கு செஞ்சதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். அவர் செயலனால் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் தெய்வமாய் இருக்கிறார். He is God. ஆமென். சொல்ல வேற வழியில் அவரை துதிச்சு தான் ஆகும். செஞ்சா நான் சர்ச்சுக்கு வருவேன், செஞ்சா வரல, வந்தாவா வராட்டி அது ஒன்று சார்ந்தது. பட் he is God, you got to worship him. அவர் தெய்வம், நீ அவரை என்ன செய்யணுங்க? ஆராதிக்கணும். உங்கள் துதி யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். ஏன்னா அவர் யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார், நீ மனுஷனா இருக்கிற. ஆமென். 1 is to God. Number 2, அவர் சொல்றார் to his name. Give thanks. That is the fruit of our lips, giving thanks to his name. அவருடைய நாமத்திற்கு உங்களுடைய துதிகளை செலுத்துங்கள். அவருடைய நாமம் என்று சொல்லும்போது அது அவருடைய கேரக்டர், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய குணாதிசயங்கள். ஆமென். என் ஆண்டவர் பேர் இல்லாத ஊர் இல்லாதவர் அல்ல. அவர் எல்லா தேவர்களிலும் வித்தியாசமானவர்.
அவருடைய பெயர் அவரை எல்லாரிலிருந்தும் பிரித்து காட்டுகிறது. என் பேர் ஜேக்கப் கோஷி. இன்னொரு ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் போயிட்டீங்கன்னா அங்கே ஏராளமான ஜேக்கப் கோஷி இருக்கு, பஞ்சமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் என் பேர் வேற யாருக்குமே, இதில் ஒரு பெருமை, அது தனித்தன்மையான பேர். தமிழில் யாராவது கோஷின்னு வைக்கிறாங்களா? இல்லை இல்லை. ஸோ அது எனக்கு மட்டும் உரிய பேர் என்பது போல ஆண்டவர் எத்தனை பேர் இருந்தாலும் அவருடைய பேர் அவருக்கே உரியது. ஆமேன், ஹல்லேலூயா. நானும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், தமிழ் குடும்பத்தில் கோஷின்னு யாருக்கா பேர் இருக்கா? யாருக்கும் இல்லை, தெரிந்தால் சொல்லுங்கள் என்பது போல லட்சங்களுக்கு நடுவில் தனித்தன்மையான பெயருடையவர், நாமமுள்ளவர் நம் ஆண்டவர். ஆமேன். அவர் மோசையை முற்செடியில் சந்திக்கும் போது மோசை கேட்கிறார், நான் அரமனைக்கு போய் என்னன்னு சொல்வது, நீ யாருன்னு நான் சொல்றதுன்னு கேட்டார். அப்பதான் சொன்னார், ஐ ஆம் த கிரேட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஸோ நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தும் போது, ஒன்று என் துதி, என் கைத்தட்டி, என் ஆராதனை, என் பாடல், என் ஜெபம், என்னுடைய நடனங்கள் எல்லாம் யாருக்குங்க? இதை செதறாம சபை பார்த்துக்கும், மனிதர்களுக்காக அல்ல, எவருக்காகவும் அல்ல. அந்த உணர்வில் செதறாம ஆராதிஷ்டா கர்த்தர் அதை விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். many times I lose it. நான் சொல்றேனே, நானே செதறி விடுகிறேன். நம்ம செதறாம அதில் இருக்க வேண்டும். அவர் நாமத்துக்கே உரிய ஆராதனை நம்ம செலுத்த வேண்டும். ஆமென். ஸோ நம்ம ஆண்டவர் எல்லாரும் கூட எல்லாம் சேர மாட்டார். அவர் தேவர்களில் சிறந்தவர். அவர் சொன்னார், நான் ரொம்ப பொறாமையுள்ள தெய்வம், என் முன்னாடி வந்து வேற யாரையும் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க, எனக்கு கோபம் வரும்ட்டார். என் கோபத்தை நான் காமிப்பேனார். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்க, அவர் உங்களை மேல் கோபப்பட மாட்டார், ஓகே. ஆனால் நம்ம அந்த வசனத்தை நம்ம லேசாக நினைச்சிடவே, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் எரிச்சல் உள்ளவர், என் முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் அது இதெல்லாம் வைக்காதீங்க, என் ஆராதனை எனக்கு வேணும் என்று பெருமையுள்ள தெய்வம் அவர். ஸோ அவர் நாமத்துக்கு தான் நம்முடைய மகிமை. இட் ஷோஸ் ஹிஸ் கேரக்டர் இஸ் அ கிரேட் ஐ ஆம். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் ஆராதிக்கும் போதும் பாடும் போதும் அதிகமாய் அவர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை, God is good and his mercies endure forever. ஸோ அதை சொல்லும் போதெல்லாம் அவருடைய நேச்சர், என் ஆண்டவர் யாரா இருக்கிறாருங்க, அந்த பேரை சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் அவர் யார். அவர் நல்லவர். ரெண்டு, அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் அவரை அனுபவித்து அறிந்திருக்கிறீர்கள்? பக்கத்தில் கேளுங்க, உனக்கு அவரை தெரியுமா அப்படின்னு. தெரிஞ்சினா அந்த தெரிஞ்ச அனுபவத்திலிருந்து ஆராதிக்கிறீங்க பாருங்க. இவ்வளோ பாடல்கள் இன்னைக்கு பிறந்தது பாருங்க, இவ்வளோ பாடல்கள் எப்படி பிறந்தது? அந்த அனுபவத்திலிருந்து ஒரு பாடல் பிறக்குது. ஸோ பக்கத்து உனக்கு அவரை எவ்வளோ தூரம் தெரியும், அவ்வளோதான் ஆராதனை இருக்கும். இன்னொரு முறை புரியல பாருங்க, எவ்வளோதான் உனக்கு அவ்வளோ தெரியும், அவ்வளோ தூரம் ஆராதனை இருக்கும். ஸோ நம்ம ஆராதனை அவருக்கு, ரெண்டு அவருடைய நாமத்திற்கு. and how much I have experienced him. உங்க அனுபவம் ரொம்ப ஷாலோவா இருந்தா, எப்படி சொல்லலாம், ரொம்ப ஷாலோ என்பதற்கு ரொம்ப ஆழம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்க ஆராதனையும் ஆழம் இல்லாமல் இருக்கும். உங்க தேவனோடு நடந்த தேவனை குறித்த உங்க அனுபவம் ஆழமா இருந்தா உங்க ஆராதனையும் ஆழமா இருக்கும். ஆமாவா இல்லையா? உங்க துதி ஆழமா இருக்கும், உங்க நன்றி பலி ஆழமா இருக்கும். எத்தனை பேருக்கு அவரை ஆழமா தெரியும்? சொல்லிட்டே போறேன்னு புரிஞ்சுப்பீங்க. சிலருக்கு அவரை எந்த தூரம் தெரியும்னா, அவர் என்னை ரட்சித்தார், நான் இப்போ சபையில் மெம்பர் ஆயிட்டேன். எந்த மெம்பரும் பரலோகம் போக முடியாது, கால்வரி திருரத்தம் மட்டும்தான். நான் சொல்கிறேன் கேட்டுங்களேன், அமெரிக்காவுக்கு பெரிய சர்ச்சில் மெம்பராக இருந்தால் கூட போகிறது கஷ்டம். ஆனால் கால்வரி கீழே வந்துட்டீங்கன்னா அந்த கிருபாசனத்தண்டை வந்தால் மட்டும்தாங்க பரலோகம் போக முடியும். நோ சர்ச் மெம்பர்ஷிப். சர்ச்சுக்கு வரணுமா? வரணும். பட் மெம்பர்ஷிப் டஸ் நாட் டேக் யூ டு ஹெவன். இட் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஓகே, அவரை ரட்சகர் என்ற அனுபவத்தில் நின்றீங்கன்னா, ரட்சகர் என்ற அனுபவத்திலேயே நீங்கள் அவரை ஆராதிப்பீங்க. சிலருடைய வாழ்க்கையில் சுகவீனப்பட்டிருப்பார்கள், கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார்.
அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டதனால் அவங்க அனுபவத்தில் என்ன இருக்கு? அவரின் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த ஏரியாவில் அவங்க ஆராதனை வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அவர் சுகமாக்கின அனுபவம் தங்களுக்கு இருக்கு. அதில் அவரை ஆராதிப்பார்கள். சிலர் தேவைகள் கஷ்டத்தில் இருந்திருப்பார்கள், பொருளாதாரத்தில் தத்தளித்திருப்பார்கள். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவம் இருக்கும். அங்கே அவர்கள் கர்த்தரை அதிகமாக ஆராதிப்பார்கள். எத்தனை பேர் தேவனை அறிந்திருக்கிறீர்கள்? அனுபவத்தின் ஆராதனைக்கு ஒரு தனி ஆழமே இருக்கு. சிலருக்கு அவர் பரிகாரி, சிலருக்கு அவர் ரட்சகர், சிலரை விடுவிக்கிறார், சிலர் தேவைகளை சந்தித்தார், சிலருக்கு அது அவர் ஏதுமே கிடையாது. ஏதோ வரோம், எல்லாரும் போறாங்க, நானும் போறேன்னு கும்பலில் ஒரு அதெல்லாம் இருக்கக்கூடாது. You must have a personal experience with God. இந்த நாட்கள் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரிலேஷன்ஷிப், கர்த்தரோடு உள்ள உறவு. ஆமென். ஸோ அவருடைய நாமத்தை குறித்த எல்லா அனுபவங்களிலும் நம்ம வளருவோமானால், கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போதும் நீங்கள் ஆராதிக்கும் போதும் அவருடைய நாமத்தினுடைய ஆழங்களில், அந்த ஆழமான ஊற்றுகளில் இருந்து அவரை அனுபவித்த அனுபவங்களின் மகத்துவங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாய் திறந்து கர்த்தருக்கு தம்முடைய ஆராதனை, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையும் கொடுத்து ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையே ஒரு வித்தியாசங்க. நான் ஜெபிக்கிறேங்க, வரும் காலங்களில் நம்முடைய ஆராதனைகள் இந்த 4 செய்திக்கு பின்னாடி வேறு பரிமாணத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு காலத்தில் உடைஞ்சு போய் ஒரு ரூபா கூட இல்லாமல் தத்தளிச்சு நடந்த நம்மளை இவ்வளோ வாழ வச்சு அழகு பார்த்தார். நம்ம வந்து நின்றாலே கண்ணு நிறையும், கை உயரும், கை தட்டும், பாட்டு பாடும், உடம்பு அசையும். ஏன்னா அந்த நன்றி அனுபவித்திருக்கிறேன். இல்லேன்னு வாழ்ந்து நாளைக்கு இருப்போமா சாவோமோன்னு நினைச்சோம். யெகோவா ஈரையாய் வந்து நின்ற தேவைகள் எல்லாம் சந்தித்தார். எங்க குடும்பம் ஊழியத்தின் குடும்பம். நாங்கள் பிறக்கும் போது ஆவடியில தான் பிறந்தேன். இந்த மண்ணின் மைந்தன் நான். A broke family, financially zero, ஒண்ணுமே கிடையாது, ஃபீஸ் கட்ட முடியாது, சாப்பாடு குறைவு. சபையின் தகப்பனார் அம்போன்னு கைவிட்டது 74. ஒன்றுமே இல்லைங்க. எப்படியோ எங்க அம்மா அது ஜெபம் பண்ணி எப்படின்னு தெரியாதுங்க, ஏதோ சாப்பிட கர்த்தர் கொடுத்த அந்த தாயின் விசுவாசம், இந்த தாயாருடைய ஜெபம். அப்படி கஷ்டத்தில் வாழ்ந்த நம்மளை பலருக்கு உதவி செய்கிற ஒரு பாத்திரமா மாற்றும் போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. என் தேவைகளெல்லாம் கர்த்தர். ஒருத்தர் கேட்டார், ஏன் நீங்க இந்த காணிக்கெல்லாம் இப்ப எடுக்கிறது இல்லை அப்படின்னு. எப்பவுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. சாப்பாடே இல்லாம அடித்தட்டை சுரண்டும் போதே நடத்தினார்னா இந்த காலத்துல என்ன ஏன் நடத்த மாட்டார்? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அந்த அனுபவத்தில் நீங்கள் வறந்த அந்த அனுபவம் உங்கள் ஆராதனையை மாறுகின்ற பொழுது நீங்கள் சொல்வீர்கள், யாகுவே யஹீரே, என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். நான் என் ஆராதனை அவருக்கே, அவர் நாமத்துக்கே, his character, his nature. யூதர்கள் சொல்வார்கள், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். எந்த ஏரியாவில் அவர் அனுபவத்தில் வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தில் நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். உங்கள் ஆழம், உங்கள் ஆராதனை அப்பொழுது ஆழமாயிருக்கும். உதடளவில் அல்ல, நாமத்தை அறிந்தால் சொல்றாரு, you give the fruit of your lips giving thanks to his attributes, to his name, who he is, who you know him as. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் ஆராதிக்க வேண்டும். Let's read one more verse. இன்னொரு வசனத்தை படிப்போம். 29ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள். Psalm 29:1-2. அழகாய் மீண்டும் அதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லி ஒரு 3 புள்ளியை சொல்லி முடிக்கிறேன். Give unto the Lord. Give unto, ரொம்ப சிம்பிள், பட் அதில் ஆழம் இருக்கு. Give unto the Lord, O you mighty ones. பக்கத்தில் பலசாலியே அப்படின்னு சொல்லி சில உட்காந்து பார்த்தா மூங்கில் வச்சு கட்டணம் போல் இருக்கு. ஓகே, அந்த பலம் இல்லை. ஓகே, give unto the Lord, O you mighty ones. Give unto the Lord glory and strength. 2ஆம் வசனம், give unto the Lord, எல்லாமே unto the Lord தான். The glory due to his name. Worship the Lord in the beauty of his holiness. தமிழ்ல ஒருத்தர் சீக்கிரமாக, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
மீண்டும் இதில் நம்பர் 1 கொடுக்கிறேன். செகண்ட் பார்ட்ல our worship belongs to God and God only. என் உதடுகளின் கனிகள், என் கைத்தட்டு, என் நடனம், என் ஆராதனை, என் ஆரவாரம், என் ஆர்ப்பரிப்பு எல்லாமே ஒரே ஒருவருக்கு மட்டும். அது என் கர்த்தர் ஒருவருக்கே. பக்க சொன்னீங்க, ஆராதனை எல்லாம் பங்கிட முடியாது. கொஞ்சம் இவருக்கு, கொஞ்சம் அவருக்கு, கொஞ்சம் இவருக்கு, எவருக்கும் கிடையாது. அதான் அந்த வசனத்தின் அர்த்தம். give unto the Lord. அதுவும் பலவான்களின் புத்திரரே, give it to the Lord. amen. இப்படி வச்சுங்களேன், நீங்க பசியா இருக்கீங்க, பயங்கர பசியில் வறுமையில் இருக்கீங்க. நல்லா கேட்கணும். நான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றேன். உங்களுக்கு வீட்டில் தேடி ப்ரொவிஷனு, பிஸ்கட்டு, ரொட்டி, பாலுன்னு கொட்டிட்டு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் அவருக்கு நன்றி சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. சொல்லணும். அதான் மரபு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கொடுக்க வேண்டிய எல்லா கணமும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவங்க போன உடனே இருக்கீங்களா, கதவை பூட்டிட்டு முட்டிக்கால் போட்டு நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அவர் தான் கொடுத்தாரு, ஆனா நீங்க தான் அமுச்சு வச்சீங்க. அதனால என்னுடைய கணத்தை அவருக்கு கொடுக்கிறேன், ஆனா என் ஆராதனையை நான் உமக்கு செலுத்துறேன். ஏன்னா அவர் ஆராதனைக்கு உரியவர். give unto the Lord. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னை இவ்வளோ உங்களெல்லாம் எனக்கு யாருன்னு கூட என்ன உங்களுக்கு தெரியா. ஆனா 31 வருஷமா உங்களை போன்ற அருமையான பிள்ளைகளெல்லாம் கொண்டு இந்த ஊழியத்தை தாங்கி தேற்றி நிறுத்த செய்தது யாருங்க? நான் சொல்றேங்க, கடைசி மூச்சு வரைக்கும் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன். ஆனா நீங்க வெளியே போகும்போது நான் கதவு பூட்டி சொல்லுவேன், இவங்களெல்லாம் கொண்டு வந்த உமக்கே. So my worship does not turn to man. My honor is there for you, but my worship is to God and to God alone. புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்க. உங்க பாஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தோடனே அவரை கும்பிடாத. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு செய்ய வேண்டிய சேவையை உண்மையாய் செய்யணும். ஆனா ஆராதனைய எந்த மனுஷனுக்கு உரியதல்ல, ஆராதனை கர்த்தருக்குரியது. புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல ஆராதனை அவர் ஒருவருக்கே. சில மனிதர்களை நம் பக்கம் கொண்டு வந்து நம்மளை இவ்வளோ நேசிச்ச கர்த்தரை எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றதை புரிஞ்சிருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் புரிய வச்சா நல்லா இருக்குமோ? நீங்க டாக்டர் கிட்ட பயங்கர பலவீனத்தோடு போறீங்க. டாக்டர் உங்களை பார்த்து பரிசோதிச்சு அவரு அன்னைக்கு பார்த்தா அவ்வளோ ஞானமா செயல்பட்டு சடன்னு எல்லாம் பண்றாரு, நீங்க நல்லா ஆயிட்டீங்க. உடனே ஒரு பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யுங்க? அவருக்கு கொடுங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு வரும்போது என்ன தெரியுமா சொல்லணும்? டாக்டருக்காய் நன்றி, அந்த டாக்டர் கூட சந்திக்க வச்சதுக்காய் நன்றி, இந்த சுகத்திற்காக கர்த்தாவே உம்மை நான் ஆராதிக்கிறேன். என் ஆராதனை யாருக்குங்க? கர்த்தருக்கு. ஆமென். ஆண்டவர் பயன்படுத்துகிற மனிதர்களை கூட புரிந்து அறிந்து கொண்டு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை நீங்க செலுத்தணும். டோன்ட் டர்ன் இட், டோன்ட் டர்ன். நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது நீங்க புரிஞ்சுப்பீங்க. டோன்ட் டர்ன் யுவர் வர்ஷிப் டுவர்ட்ஸ் எனி மேன், ஹானர் மேன், பட் வர்ஷிப் பிலாங்ஸ் டு காட் அண்ட் காட் அலோன். நான் சொல்றார், கிவ் unto the Lord. பலவானின் புத்திரரே, உங்கள் ஆராதனை யாருக்கு? உங்கள் கல்யாணத்தில் ஆராதனை யாருக்குங்க? உங்க மஞ்சள் நீராட்டு விழால ஆராதனை யாருக்குங்க? அவ்வளவுதான். தலையெல்லாம் சிலது குனிஞ்சிரும், இதோட எலும்பாத நினைக்கிறேன். ஆமென். உங்களுடைய கல்யாணத்தில் உங்க ஆராதனை யாருக்குங்க? வேறு ஒருவரை என் தேவனோடு இணைக்கவே. இப்படி வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஒரு வாசலை திறக்க கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்துவார். திறக்காத வாசலை அவர் இல்லைனா நீங்க இல்லைன்ற அளவிற்கு ஒரு மனிதனை பயன்படுத்துவார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுச்சு? வானாதி வானங்களை அவர் தேவனுக்கு கொடுத்திருக்கிறார்,
ஆனால் பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரர் கொடுத்திருக்கிறார். ஸோ இங்க மனித உதவி இல்லாமல் யாரும் வாழ்ந்திடவே முடியாது. ஆனால் அந்த மனித உதவிகளை பெற்றுக்கொள்ளும் போது மனித உதவியையும் தேவனையும் பிரித்து பார்த்து கொண்டு ஆராதனையை நம்ம மனிதன் பக்கம் திரும்பாமல் கர்த்தர் பக்கமாய், நானே இருக்கட்டுமே கோஷி பாஸ்டரை கூட நீங்க பாஸ்டரை தான் பார்க்கணுமே தவிர ஒரு மேஸ்திரி வந்து வேலை செய்யறார் அவ்வளவுதான். உங்க ஆராதனை யாருக்குங்க? அவருக்கு, எந்த மனுஷனுக்கும் இருக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கலாமா? நான் வந்து பிரசங்கம் பண்ணேன், இப்படி வச்சுங்க, சும்மா சும்மா இல்ல நிஜமா, வானமே கிழிஞ்சு அக்கினியே இறங்கி அப்படியே ஆவடியெல்லாம் அசைஞ்சா கூட உங்க ஆராதனை யாருக்குங்க? உடனே ஐயோயோ எங்க பாஸ்டர் வச்சுக்கோங்க மரியாதையா, ஆனா உங்க ஆராதனை யாருக்குங்க? இந்த பேலன்ஸ்ல இருந்துட்டா சபை எங்கும் செதறாது, நல்லா இருக்கும். உங்க பேங்க் மேனேஜரே உங்களுக்கு உதவி செய்தாலும் என் ஆராதனை மேனேஜருக்கு அல்ல, அவரை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா என் ஆராதனை கர்த்தருக்கு. We must be careful to give worship to God and God alone. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் செய்வீர்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. So number 1 is unto God, and we must be very careful that we do not பங்கு போட்டிஃபை our worship. அப்படி சொன்னாதான் சரி, பங்கு போடாதீங்க ஆராதனை. பக்கத்து உன் ஆராதனை யாருக்குங்க? அதை யாருக்கும் என்ன செய்யாத, மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எவ்வளோ அது உங்க திராணிக்கு நீங்க செய்யணும். பட் யூ வர்ஷிப், நான் குனிவதும் பணிவதும் யாருக்கு? கர்த்தருக்கு. ரெண்டாவது இப்படி சொல்றாரு, we give him our strength and honor. ஆமென். என்னுடைய கனத்தையும் 29 கொடுங்க பார்க்கலாம். My strength and honor belongs to God. Give unto the Lord glory and strength அப்படின்றார். ரெண்டாவது, நம்முடைய பலமும் நம்முடைய மகிமையும் யாருக்குரியது? கர்த்தர். என கவனிங்க, எப்படி சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறாரா, நீ யாரை ஆராதிக்கணும்? நீ பராக்கிரமசாலி ஆயிட்டியா, நீ யாரை ஆராதிக்கணும்? நீ பலத்துல எழுந்துட்டியா, நீ யாரை ஆராதிக்கணும்? சாதிக்க முடியாததை சாதிக்கிறியா, நீ யாரை ஆராதிக்கணும்? நீ பலவானின் புத்திரனா மாறிட்டியா, நீ யாரை ஆராதிக்கணும்? Give unto God. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தேவனுக்கு முன்பாக வந்து சொல்லணும், நான் சாதிச்சேன், நான் பலவான், நான் மகிமை கண்டேன், வெற்றியை கண்டேன், செல்வத்தை கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, எல்லாம் ஓரமான இல்லை, இப்போ என் ஆராதனை யாருக்கு? பக்கத்துல செதறாத, பங்கு போடாத. இப்படி சொல்லட்டுமா? இப்படி சொல்லட்டுங்களா? நீங்க கிங்கா இருக்கலாம். கிங்னா எல்லாரும் வந்து குனிவாங்க இல்லையா? இப்போ நான் சொல்றேன், கிங் நீங்க நியூ லைஃப் சர்ச் வந்துட்டீங்க வைங்களேன், ஆமென், அங்க குனிஞ்சாங்க, அது உங்களுடைய தொழில் சார்ந்த சம்பந்தம். இங்க வரும்போது நீங்க கிங்கா இருந்தாலும் கிங் ஆஃப் கிங்ஸ்க்கு முன்னாடி உங்க ஆராதனை யாருக்குங்க? அதனால அவர் இப்படி சொல்றாரு, பலவான்களின் புத்திரரே, உனக்கு பயங்கர பராக்கிரமம், வெற்றி, அச்சீவ்மெண்ட், அக்கோலேட்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஆனா என் கிட்ட நீ ஆராதிக்க வரும்போது உன் பலம், உன் மகிமை, உன் சாதனை, உன் அச்சீவ்மெண்ட் எனக்கு தான் நீ ஆராதனையாய் செலுத்த வேண்டும். Take your strength, take your glory, take your achievements, put it at my feet and say it belongs to God and God alone. Hallelujah. உங்க பலன் கர்த்தருடையது, உங்க மகிமை அவருக்கு செலுத்தி ஆராதியுங்கள். உங்களுக்கு உள்ளதெல்லாம் கர்த்தர் தந்தார், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நாளும் தேவ சமூகத்தில் நீ பெருமை கொள்ள வேண்டிய அவசியம். கர்த்தருடைய வீட்டில் வந்து கையை உயர்த்தி அவர் ஆராதிக்கும் போது என் ஸ்டேட்டஸ், என் பொசிஷன் எல்லாமே மறந்து என் ஆராதனை யாருக்குங்க? நான் ரொம்ப ஷைய ஓரவை. ஐயோ பாஸ்டர் எனக்கு வர, தேவனுக்கு முன்பாக பலமா இருந்தாலும் சரி, வெட்கமா இருந்தாலும் சரி, ஆராதனை செய். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? வேர் இஸ் யுவர் எந்தூசியாசம்? பக்கத்துல எங்க இருக்கும் உற்சாகம்லாம்? வர இன்னைக்கு இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதற்கு மேல் பேசுவதெல்லாம் சற்று கடினமாக இருக்கும். ஓகே, நாட் ஒன்லி ஸ்ட்ரெங்த் அண்ட் க்ளோரி. அடுத்து சொல்றாரு, அடுத்த வசனம், verse number 2, give unto the Lord the glory due to his name
and worship the Lord in the beauty of his holiness. அவருடைய கணம், அவருடைய வர்த், அவருக்கே, அவருடைய நாமத்துக்கே உரிய மகிமையை அவருக்கே செலுத்தணும். அப்படின்னா இன்டென்ஷனலா நீங்க வர்ஷிப் பண்ணணும். நீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு வர்றீங்க, நீங்க வந்து நின்று சொல்லணும், எனக்கு எவ்வளோ இருக்கு கடவுள், பலவானின் புத்திரர், எனக்கு மகிமை இருக்கு, அக்கோலேஜ் இருக்கு, அச்சீவ்மெண்ட் இருக்கு, சாதனை இருக்கு, நான் பெரிய ஆள் தான். ஆனா இப்ப எல்லாமே எனக்கு பெருசு கிடையாதுங்க, என் தேவனுக்கே தான் என் ஆராதனை. பக்கத்துல உற்சாகம் எங்க போச்சு? ரோட்ல வரும்போது அப்படி கலகலப்பா பேசிட்டு வந்தியே, இங்க வந்தோடனே ஒண்ணுமே காணும். என்ன விஷயம்? அங்க பேசுனதை விட அதிகமா இங்க பேசணும், இல்லனா நீ தேவனை ஆராதிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பக்கத்துல அவர் பாத்திரருங்க, அவருக்குரிய மகிமை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ நீங்க இவ்வளவு நேரம் ஆராதிச்ச ஆராதனையில கர்த்தருக்குரிய மகிமை நீங்க கொடுத்தீங்களா? தட்ட வேண்டிய விதத்துல கையை தட்டினீங்களா? இல்லையே, இல்லையே. சிலர்லாம் பான்ஸ் தட்டுற மாதிரிலாம் தட்டிட்டு இருந்தீங்க. அவருக்குரிய ஆராதனை நீங்க கொடுத்தீங்களா? ஹல்லேலூயா. எங்க அப்பா எல்லாம் ஊழியத்தில் இருந்து ஒரு 55, 58, 60வது வயசு வரும்போது நான் அவரை பார்க்குறேன். இந்த உலகத்தில் அவருக்கு அப்புறம் எதுவுமே ஒரு உற்சாகமாக அவருக்கு தெரியவே இல்லைங்க. நத்திங். எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஏன்னா நம்ம சீக்கிரமாக அதை கற்றுக்கணும். அவங்க வயதாய் கற்றுக்கிட்டாங்க. செல்வம் வரட்டும், அது வரட்டும், புள்ள வரட்டும், எதுவுமே அவருக்கு பெருசாக தெரியல. தேவனோடு இருப்பதும் அவரை தேடுவதும் மட்டும்தான் பெரிதாய் தெரிஞ்ச ஒரு காலத்தை அவரில் பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பேன். எப்படி அப்படி கோபமாக இருப்பாருங்க, ஊழியத்தோட அப்படி சலசலப்பாக இருப்பார், இப்படி அமைதி ஆயிட்டார். அனுபவத்தில் அவரோடு வளர 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 அவருக்கே உரிய கணத்தை செலுத்தி கொண்டு, வேற எதுவுமே எனக்கு பெருசல்ல, கர்த்தர் தான் எனக்கு பெருசு. நீங்களும் நானும் எதையும் விட அதிகமாய் அவருக்குரிய மகிமையை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். தேவனை விட அதிகமாக நீங்கள் ஃபுட்பாலை நேசிக்க கூடாது. போச்சுடா. தேவனை விட அதிகமாக நீங்கள் கிரிக்கெட் நேசிக்க கூடாது. ஏன்னா அவர் நாமத்துக்குரிய மகிமை நீங்க என்ன செய்யணும்? பக்கத்து நீங்க யாருடையவர்கள்? நீங்களாம் பாஸ்டர் சொல்லிட்டாருங்க, இதோட நான் கிரிக்கெட் நான் அப்படி சொல்லலை. பாரு, அங்க தட்டு அவ்வளோ தட்டு, எழுந்து சீலிங் வரைக்கும் குதிக்கிற சர்ச்சில் வந்தா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கு. அது என்ன நியாயம்? அது உங்க பலவான்களின் புத்திரரே, உங்கள் ஆராதனை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கிரிக்கெட்டை பேச தெரிஞ்ச உனக்கு, ஃபுட்பால் பேச தெரிஞ்ச உனக்கு, சிலரை பார்த்துருக்கீங்களா சாப்பாடை பற்றி பேசினா? எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், சீ என்ன அந்த பாயசம் அதில் அந்த எதிர்ந்து படுறோம் அப்படின்னு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. ஏய், சாப்பாடு 1/2 மணி நேரம் பேசுகிற ஆண்டவர் எவ்வளோ நேரம் பேசினேன்? எல்லாம் நமக்கு வேணும், சாப்பாடுலேருந்து கிரிக்கெட் வரைக்கும். ஆனால் இவ எல்லாத்தை விட பலவான்களின் புத்திரரே, உங்கள் ஆராதனை அவருடையது. He is due, befitting for his worship. ஒரு குறி ஆராதனை நீங்கள் செலுத்த வேண்டும். பக்கத்துல இதெல்லாம் பேசுற உனக்கு அவரை பத்தி பேச தெரியுமா அப்படின்னு. சிலர் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து பார்த்துருவாங்க, 3 நாள் அதை பேசிட்டு இருப்பாங்க. இப்படி வந்தாரு, அப்படி வந்தாரு. பக்கத்துல அவரை பத்தி பேசு, ஆனா அதை விட அதிகமா கர்த்தரை பத்தி பேசு. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா அந்த பாட்டு கேட்டோன்னு உலகமே மறக்குதுன்னு. எந்த பாட்டுன்னு கேட்டேன். ஒரு பாட்டை சொன்னான், கிறிஸ்தவ பாடல் தான். நான் சொன்னேன், இந்த பாட்டை கேட்டு உலகம் மறக்கிறதெல்லாம் விட்டுடு, அவரை நினைச்சு உலகம் மறக்குதா? இந்த பாட்டினுடைய உணர்வு இன்னொரு 2-3 வாரம் இல்லை 1 வருஷத்தில் அது காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு புதுசாக வரலன்னா உன்னுடைய ஆராதனை வேற எங்கே செதறிடும். பாட்டின் உணர்வை தாண்டி அவரை நினைச்சு நீ உலகத்தை மறக்கணும். வரல, ஆமீன் வரல. மியூசிக்காய் நன்றி, பாடலுக்காய் நன்றி, வரிகளுக்காய் நன்றி, வர்ஷிப்காய் நன்றி. ஆனா நீ எதை நினைச்சு தெரியுமா உலகமே மறக்கணும்? அவரை நினைச்சு. ஒரு பாடலுடைய ராகத்தினுடைய உணர்வுகள் அல்ல,
தேவன் ஆராதனைக்குரியவர். சங்கீதம் 29 சொல்கிறார், give unto Lord the glory due to his name. அவர் நாமத்துக்குரிய மகிமை நீங்கள் செலுத்துங்கள். 2 கையை உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அல்லேலூயா கர்த்தருக்கு சொல்லுங்க. அதை சொல்லும் போது உங்க உணர்வு என்ன தெரியுமா இருக்கணும்? என் தேவனுக்கே. நல்ல தலைமையில ஒரு கை தட்டும் போது என் கைத்தட்டு கர்த்தருக்கு. My clap is to Jesus. இன்னைக்கு இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இங்க வந்து நான் பெங்களூர் போறேன் ட்ரெயின்ல, பிருந்தாவன்ல. அந்த பிருந்தாவன் ட்ரெயின்ல போறது எதுக்காக போறேன்? அம்மா எதுக்கு போறாரு? ஏன் போறேங்க? பெங்களூர் போறேன். சோ என் நோக்கம் என்னங்க? அங்க போய் சேரணும். ஆராதனையின் பங்குகள் அதுதான், அவருக்குரிய மகிமை செலுத்தணும். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம அங்க சேர்றதை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அந்த ட்ரெயினை கலர் பேப்பர்லாம் ஒட்டி, லைட் எல்லாம் அடிச்சு, டிசைனா பண்ணி, ஒரே டான்ஸா ஆடி, அவ்வளவு தூரம் போயிட்டு ரிட்டர்ன் ட்ரெயின்ல வந்துரு. திரும்ப சென்னை வந்தோன்னா திரும்ப அந்த ட்ரெயின்லேயே போ. திரும்ப சென்னைக்கு வந்து திரும்ப பெங்களூர் போ. இல்லைங்க, நீங்க போயிட்டு ட்ரெயினை கொண்டாட உங்களை கர்த்தர் அழைக்கல. நீங்க பெங்களூர் போய் சேரணும். நீங்க சிங்காசன அறைக்குள்ள வரணும். அவர் நாமத்துக்கே உரிய மகிமை நீங்கள் அவருக்கு என்ன செய்யுங்க? செலுத்துங்க. பக்கம் சொல்ல, அதெல்லாம் அவ்வளோ இனிக்க பேசுறியே சொல்லு. சிலர் எழுதுவாங்க, அவள் ரோஜா மலரிலும். சீக்கிரம் மலரு. என்ன பாருங்களேன், நிஜமா தான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். உங்க வார்த்தையினுடைய உயர்ந்த உச்சிதமான வார்த்தைகள் எந்த மனுஷனுக்கும் உரியதல்ல, கர்த்தர் ஒருவருக்கே உரிய. நீங்க நல்லா ஆமீன் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால அடுத்த வாட்டி லெட்டர் எழுதும்போது மீடியமா எழுது. அன்பார்ந்த சோ அண்ட் சோ, ஆமேன், நலம் நலமறி அவள். முற்பிதாக்கள் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் தாங்க. இப்பெல்லாம் அப்படியே ஸ்வீட் ஹார்ட், மை ஐஸ்கிரீம், சீக்கிரம் பாவக்கா. டேக் யுவர் சாய்ஸஸ்ட் வேர்ட்ஸ். உன் வாயில் வருகின்ற இனிமையான மகத்தான நிறைவான வார்த்தைகள் எந்த மனிதனுக்கும் சொந்தம் அல்ல, கர்த்தருக்கு சொந்தம். பலவான்களின் புத்திரரே, take your words of quality, take your achievement, take your glory, take your strength and give it to God. பக்கத்துல உன் துதிக்கு அவர் மத்ததாங்க பாத்திரர். உன்னை விடுவித்தார், உன் தேவைகளை சந்தித்தார், உன்னை சுகமாக்கினார், உன்னை ஆசீர்வதித்தார், உன்னை மேன்மைப்படுத்தினார், இந்த தூரம் நடத்தினார். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தருக்கே? Reserve your choicest words, your clap, your lifting of hands, your worship, your thanksgiving to God and God alone. தெரியாத காலத்தில் மனிதர்களுக்கு கொடுத்தோம். இனி வரும் காலத்தில் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். Hallelujah. Give to God his glory. முடிக்கணும், நமக்கு நேரம் ஆயிட்டு. ரொம்ப நேரம் பேசிட்டேனோ? யாருக்கா ஏதோ புரியுதா? யாத்திரையாமம் 30 வாசித்து நான் முடிச்சிடறேன். 5 minutes எக்ஸ்ட்ரா கொடுங்க எனக்கு. 8 and 9, 38 and 9 of Exodus. ஆரோன் விளக்கை பொருத்தும் போது, when Aaron lights the lamps at twilight, he shall burn incense on it, a perpetual incense before the Lord throughout your generations. 9ஆம் வசனம், you shall not offer strange incense on it. அந்நிய அக்கினிய அந்த பலிபீடத்தில் நீ செலுத்த கூடாது. or a burnt offering or a grain offering, nor shall you pour a drink offering on it. நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. என்ன சொல்றாரு? ஆரோன் வந்து விளக்கெழுத்தும் போது அது இரவும் பகலும் அது அங்கே எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆராதனை ஜெபத்தை குறிக்கிறது. 9ஆம் வசனம் சொல்றாரு, you shall not offer strange incense on it. தேவையில்லாததை என் பலிபீடத்துக்கு நீ என்ன செய்யாத, கொண்டு வராதுன்றார். வாவ், என்ன ஒரு அர்த்தம். ஸோ அந்த எரிஞ்சிட்டே இருக்கணும். நம்பர் 1, நோ ஸ்ட்ரேஞ்ச் இன்சென்ஸ். மிஸ்டேக்கன் ஆஃபரிங், தப்பான ஒரு அக்கினி பலிய என்னுடைய பலிபீடத்தில், அதாவது ஆராதனையில் நீ கொண்டு வராத. நான் அங்கீகரிக்காத ஒன்று என் ஆராதனையில் இருக்கக்கூடாது. அதை போய் நம்ம அப்படி இப்படி சொல்லி இதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் இந்த தூப வர்க்கத்தை உண்டாக்கும் போது you have to make it according to prescription, specific spices. யார் செய்ய வேண்டும்,
எங்கே செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் கர்த்தர் வச்சிருந்தார். ஸோ எதையாவது நீங்கள் எடுத்து கொண்டு வந்து எனக்கு தூபமாக என்ன செய்யாதீங்க, செலுத்திராதீங்க. நான் சொன்ன வரமுறையின்படி தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். டோன்ட் டேக் சம்திங் ராங் அண்ட் பிரிங் இட் டு மை ஹவுஸ் அண்ட் இன்க்ளூட் இட் இன் த வர்ஷிப். ஸோ ஆரோனின் புத்தர்கள் சில அந்நிய அக்கினிகளை பலிபீடத்தில் செலுத்திய போது அக்கினி வந்து அவர்களை பட்சித்து அவர்கள் மரித்து போனார்கள். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை கிருபையோடு பார்க்கிற இல்லை என்று சொல்லவில்லை. ஸோ நம்ம நடனம் ஆடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். பட் வேறு எதையுமே கொண்டு வந்து அதில் என்ன செய்யக்கூடாது, கலந்துடக்கூடாது. சொன்னார் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்றார் என்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ எப்ரியத்தினுடைய ஆழங்களில் போய் அவர்கள் எப்படி நடனமாடினார்கள் என்பதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். பரவாயில்ல, அது ஒன்று கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு லைட்டாக கூட ஆடலாம். ஆனால் கை தட்டுங்க, ஆர்ப்பரிங்க, பாடுங்க. என்ன சொல்ல வராரு, மிஸ்பிளேஸ்டு ஆஃபரிங்க என்னுடைய பலிபீடத்தில் என்ன செய்யாதீங்க. என்ன சொல்கிறேன், அவர் சொல்கிறார் கிரெயின் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங், ட்ரிங்க் ஆஃபரிங், இதை யாருமே மிஸ்பிளேஸ் பண்ணாதீங்கன்றார். ஏன்னா என் பலிபீடத்தில் எழும்புகிற தூப வாசனை அது எனக்குரியது. அதில் நான் சொல்கிற வரமுறையின்படி தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் வேறு எதுவுமே அதில் என்ன செய்யாதீங்க. நான் அதை இப்படி சிம்பிளாக பார்க்குறேன். நம்ம கை தட்டும் போது அந்த காலத்தில் என்னையே சொல்லிக்கிறேனே, ஒவ்வொரு கை தட்டும் சாத்தான் தலை மேலே ஒரு கொட்டு. ஏய், நீ கை தட்டுறது யாருக்கு, கர்த்தருக்கு. ஆவிக்குரிய எப்படி சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குது, ஜபத்தில் சில பங்குகள் இருக்குது. ஆனால் அதை கொண்டு வந்து ஆராதனை வைக்காத. நீ கை தட்டுற அந்த ஆராதனை சாத்தான் மேலே தட்டுறதெல்லாம் கிடையாது, அது எனக்கே உரிய ஆராதனை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கையை உயர்த்தும் போது ஆமேன், பல விஷயங்களுக்காய் கை உயர்த்துகிற பங்கு இருந்தாலும் நம்ம கையை உயர்த்துவது ஒரே ஒரு காரணமாக இருக்கட்டும், என் தேவனுக்கே உரிய அந்த ஃபோக்கஸை செதறாமல் இருங்கள். ஆமேன். ஸோ தேவனுக்கு உரியதை நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு. அப்புறம் ஒவ்வொரு காலையும் மிதிங்கள், ஒவ்வொரு மிதியும் சாத்தான் தலை மேலே மிதி. அவனை மிதிக்கணும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் காலை செஞ்சாலும் கையை செஞ்சாலும் பாடினாலும் ஆர்ப்பரித்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஒன்று தான் இருக்கணும். இது சாத்தானுக்கோ அவனுக்கோ இவனுக்கோ எதுவுமே அதில் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது என்னுடைய தூப வாசனை. புரிஞ்சுதா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ பாஸ்டர் அவர்கள் பாடினார்கள், அப்பொழுது யுத்தத்தை கர்த்தர் ஜெகோஷாபாத்துக்கு முடிச்சாரே, அப்போ அது ஆவிக்குரிய ஆராதனையால், ஆவிக்குரிய யுத்தத்தின் ஆராதனை இல்லையா? இல்லைங்க, பைபிள் சொல்லுது அவர்கள் பாடினார்கள், தேவனை துதித்தார்கள், கர்த்தர் தான் அதை செய்தார். நீங்க போய் கையை காலை அடிச்செல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பண்ணணும், அதுக்கு ஒரு பங்கு இருக்கு, அதை செய்ய வேண்டிய இடத்துல செய்யணும். ஆனா இந்த பலிபீடம் ஆராதனை என்றால் அந்த ஆராதனையில் வேற எதையுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதனால உங்க கை தட்டும் போது சாத்தான் தலை மேல கொட்டுறது அது வேற எங்கேயோ கொட்டுங்க. ஆராதனைன்னு வந்துட்டா கை தட்டினாலும் சரி, கை உயர்த்தினாலும் சரி, காலை அடிச்சாலும் சரி, ஆர்ப்பரிச்சாலும் சரி, அல்லேலியா சொன்னாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, உங்கள் ஆராதனை யாருக்குரியது? Hallelujah. So when you worship, your worship must purely be unto God and God alone. Don't bring anything else into my incense that is coming up to me. எனக்காய் எழும்புகிற அந்த பலியினுடைய தூப வர்க்கத்தின் வாசனையில் அந்நிய அக்கினிகள் எதுவுமே அதில் வரக்கூடாது. ஸோ நம்ம ஆராதனையில் என்ன இருக்கு? கை தட்டுறோம், பாட்டு பாடுறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அல்லேலியா சொல்றோம், ஆராதிக்கிறோம். இது எதுலையுமே நீங்க வேற எதையுமே கொண்டு வந்து கலக்காமல் உங்க ஃபோக்கஸ், உங்க இருதயம் என்னையே நோக்கி இருக்கணும். பலவானின் புத்திரரே, உங்க ஆராதனை யாருக்கு? ஹல்லேலூயா. நம்ம அப்படிதான் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதித்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாருங்க? அவர் வாசனை நுகரும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. ஆனால் ஆராதனை நேரத்தில் இப்படி சொல்லமா, ஆராதனை என்பது அவருக்கு கொடுக்குற மகிமை. பக்கத்தில் நான் ஆராதிக்கும் போது இந்த தூபம் அவருக்கு மட்டும்தான். கண்டதெல்லாம் அதில் கொண்டு வராதன்றார். இருக்கீங்களா? ஐ டோன்ட் நோ. நான் அப்படி நினைக்கிறேன். சபையில் ஒரு ஒழுங்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஷெல் வி ஸ்டாண்ட். அவ்வளோதான். அடுத்த வாரம் தொடருவேன். கண்டிப்பாக மறக்காமல் வரணும். கிரிக்கெட் ரசிகர்களும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஓகே, ஆல்ரைட், ஷெல் வி ஸ்டாண்ட். So awesome, so good. I love it. I love the Bible. A simple word has so much depth in it. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Quickly. Thank you Jesus. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாள். கரங்களை உயர்த்துங்க. பல விஷயங்களை பற்றி பேசுகிற நீங்கள், பலரோடு பலதை பகிர்ந்து பேசுகிற நீங்கள், இந்த 2 அல்லது 3 நிமிஷம் தான் இருக்குது. எல்லா கண்களும் மூடப்படி யாரை பார்க்க வேணாம். when hands are lifted up, என்னுடைய கேள்வி, உங்கள் ஆண்டவரை பற்றி உனக்கு என்ன சொல்ல இருக்கு இன்னைக்கு? what do you want to say about your God? அவரை பற்றி புகழவோ பேசவோ பாடவோ சொல்லவோ உனக்கு ஏதாவது இருக்குதா? எவ்வளோ விஷயம் பேசுகிறல்ல, 3/4 மணி நேரம் பேசுகிறீங்களே ஒரு மனிதனை பற்றி. இன்னைக்கு உன்னை ரட்சித்த தேவாதி தேவனை குறித்து உனக்கு சொல்வதற்கு ஏதேனும் வார்த்தை இருக்கா? எல்லாரும் கண்களை மூடினா அந்த பாட்டை பாடும்போது நீங்கள் அந்த பாட்டு தான் பாடணும்னா சொல்லலை. But give to God the glory due unto Him, the befitting worship. அவருக்கே உரிய ஆராதனையை வேற யாருக்கும் நீங்கள் செலுத்தக்கூடாது. அவருக்கே உரியது ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்கள் உதடுகளின் கனி, உங்கள் துதி, உங்கள் கனம், உங்கள் ஆடோரேஷன், உங்கள் பலன், உங்கள் மகிமை, உங்கள் சாதனைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி, நீர் எனக்கு அடைக்கலம், என் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை உமக்கே நான் செலுத்துகிறேன். நீர் எனக்கு சகாயர், நீர் என்னை விடுவித்தவர், என்னை வாழ வைத்த தெய்வம் நீர். என் கண்களை உங்க மேலேயே நான் வச்சுக்கிறேன்ப்பா. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நீர் எனக்கு போதுமானவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. நீங்க தான் என் கம்ப்ளீஷன். கையை உயர்த்துங்க. யூ ஆர் மை கம்ப்ளீஷன். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. நீங்க குறுக்கிடலனா நான் என்னைக்கே இல்லாம போயிருப்பேன். என்னை தூக்கி நிறுத்தியது நீங்க தான். உங்க கால்வரி திரு ரத்தத்திற்காய் நன்றி. உங்க தழும்புகளுக்காக நன்றி. உங்க இரட்சண்யத்திற்காக நன்றி. அனுதினமும் என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி. நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். நான் எதையுமே உங்க கேட்கலப்பா, எதையும் இந்த ஆராதனையோட சேர்க்கல. உமக்கே உரிய ஆராதனை உமக்கே செலுத்துவதற்கு நன்றி உள்ளத்தோடு நான் வந்து நிற்கிறேன். உம்முடைய துதியை நான் அறிவிக்க வந்திருக்கிறேன். உம் சத்தத்தை, உம்முடைய நாமத்தை ஆர்ப்பரிப்போடு சொல்ல வந்திருக்கிறேன். எபிரேயர்களோடு சேர்ந்து நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆரவாரத்தோடு அவரை துதியுங்கள். எல்லா துதியும் கர்த்தருக்கே, எல்லா கனமும் கர்த்தருக்கே, எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. பலவான்களின் புத்திரரே, உங்கள் பலன் மகிமை கர்த்தருடையது. Give him honor, give him praise, give him worship. He is the King of Kings, he is the Lord of Lords, he is the Lion of the tribe of Judah. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் ஒரு நிமிஷம் கையை நிறுத்தாம தட்டும் போது உள்ள சொல்லட்டும், இந்த கை தட்டும் என் துதிகளும் என் உதடுகளின் கனிகளும் கர்த்தருக்கே சொந்தம். உமக்கே உரிய ஆராதனை. Come on, give it to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. பிசாசு மேல கண்ண வைக்காதீங்க, மனுஷன் மேல கண்ண வைக்காதீங்க. Focus on God, focus on God, focus on God, focus on God. உங்க தூபத்தை எழுப்புங்க, நல்லா கை தட்டி வாய்கள் அவரை புகழட்டும். Thank you, thank you, thank you Lord. We worship you. You are my strength, you are my sufficiency, you are my shield, you are my God, you are my savior, you are my deliverer. My life is complete in you. You are my God. Hallelujah, hallelujah, hallelujah. போதாது, அவ்வளவுதான். இன்னொரு முறை கையை நல்லா தட்டி வாயை திறந்து துதி பலிகளை செலுத்துங்கள். அல்லேலூயா, ஹalleluya.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உணர்வு பூர்வமா அவரை ஆராதியுங்கள். நான் நம்புறேங்க, ஆராதிக்கும் போது உங்க சிந்தனை அவர் மேல வைக்கும் போது இன்னைக்கு ஜெகோஷப்பாத்தின் யுத்தம் முடிந்தது போல 3 முறை சொல்ல போறேன், அறிக்கை செய்ய போறேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது. இன்னைக்கு ராத்திரியே நான் சொல்றேங்க, நாளை காலை எழும்பும் போது கர்த்தர் எழுந்தருளுவார். யுத்தம் ஜெயமாய் முடியும், எடுத்த காரியம் வெற்றியாய் முடியும். Hallelujah, hallelujah. Thank you. Okay, கையை அப்படி உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை திறந்துருங்க. இவ்வளோ நேரம் உங்கள் கூட சிம்பிளாக புரிகிற மாதிரி சில அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். கிரிக்கெட் பார்க்குறவங்க மேலே வெறுப்பில் பேசலை. நீங்கள் இன்னும் ஆராதிக்க கற்றுக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்காய் நன்றி. பட் என் தேவனோடு ஒப்பிட எதுவுமே இல்லை. அதற்கு அவ்வளோ பாராட்டு கொடுக்கும்போது என் தேவன் எல்லாத்திலும் பெரியவன். Come on, lift up your hands and give him glory. அந்த பாட்டின் ஒரு அடியே பாடி முடிச்ச உடனே பாஸ்டர் ஜெபஸ்டின் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரும் கையை உயர்த்தணும். பஸ்ஸில் போனால் கூட அந்த கம்பியில் எவ்வளோ நேரம் தொங்குறீங்க? கர்த்தருக்காக ஒரு நிமிடம் கையை இறக்காம உயர்த்தி, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாள் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. நீ முடிவெடுத்தார் இயேசுவே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம். அப்பா, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இத்தனை ஆண்டு காலங்கள் தாயின் கருவிலே உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்து முன் குறித்து இதுவரைக்கும் நாசியிலே சுவாசத்தை ஜீவனை கொடுத்து உம்முடைய சபையில வந்து உம்மை வார்த்தையை கேட்டு உமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கும்படியாய் நீ தந்த அந்த கிருபை இரக்க தயவுகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரைக்கும் உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, உமக்கு செலுத்த வேண்டிய துதிய, உமக்கு செலுத்த வேண்டிய நாங்கள் ஆராதனையை சரியாய் செலுத்தாமல் இருந்திருப்போம் என்றால் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மன்னிப்பீராக. இதோ
இதோ எங்கள் இரு கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் துதிபலியை உமக்கு தூபம் போல் நறுமணமாய் நீர் ஏற்று சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும்படியாய் எங்கள் துதியை நாங்கள் இன்று முதல் ஏறெடுக்கிறோம் கூட ராஜா. ஆண்டவரே, இதோ உம்முடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துகிற காரியம் ஆண்டவரே, கொம்பு மிருகங்களை கால எருதுகளை பார்க்கலும் இதுவே உமக்கு பிரியம் என்று பார்க்கிறோமே. இதோ நாங்கள் உமக்கு துதியை செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்திலிருந்து நாங்கள் துதியை செலுத்துகிறோம். உம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எந்த பிரபுக்களே ராஜாக்களே மனிதர்களை அல்ல ஆண்டவர், உம் ஒருவருக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் ஓட வேண்டிய காரியத்திற்கு தேவையானது எத்தனை விதமான மனிதர்கள் மூலவோ பொருட்கள் மூலவோ எங்களுக்கு அது கிடைத்திருந்தாலும், ஆனா எங்கள் ஆராதனை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் துதியை நாங்கள் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுடைய ஞானமோ அறிவோ பலமோ அல்ல, எல்லாம் கல்ல பிதாவே, எல்லாம் உம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் எங்களை கொண்டு செய்ய செய்தீரே, அதுக்கே உமக்கு நாங்கள் துதியை செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின தேவன் இனியும் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நடத்த போகிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கூட ராஜா. எங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவர் உமக்கு நாங்கள் எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இனி சபையிலும் வீடுகளிலும் எங்கெங்க உங்க ஆராதிக்கிறார்களோ அது உம்மை மாத்திரம் நோக்கி உள்ளத்திலிருந்து ஆராதிக்கும் பொழுது, ஒருவருக்கே ஆராதிக்கும் பொழுது, உம்முடைய நாமத்திற்கு ஒரு ஆராதனை செலுத்துகிற வேளையில அந்த நாமத்தை ஆண்டவரே, அந்த ஆராதனை நீர் அங்கீகரித்து அங்க நீர் ஆளுகை செய்வீராக. எங்களுடைய ஆராதனை ஒரு நாள் புறம்பே தள்ளாமல் அதை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியான ஆராதனையா எங்களுடைய ஆராதனை இருக்க நீர் கிருபை செய்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு அசைவாடுவீராக. அன்று ஏறெடுக்கிற ஆராதனை பிரியப்படுத்தும்படியா பிரியமா இருக்கும்படி நீ கிருபை செய்வீராக ராஜா. எங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரே பொய்யான வார்த்தைகள் அல்ல, உம்மோடு உறவாடுகிற அந்த உறவிலே ஆண்டவரே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆராதனையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில புறப்பட அது கிருபை செய்ய உதவி செய்வீராக. தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் துதியும் நீர் அங்கீகரித்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை அதற்கேற்ற வெற்றிகளை இந்நாட்களுடைய வாழ்க்கையில காண கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. சபை நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆவியானவர் தாமே அசைவாடுவீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அன்றாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய உம்முடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய அன்னுடைய ஐக்கியமும் இடத்துல பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாள் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.